விஷயத்த செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் செய்யறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கே பாதகமா முடியுது. அதாவது இந்த மாதிரி ரோகிணி கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. அதனால பாத்தீங்கன்னா ரோகிணி அப்படியே கதிகலங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. அதாவது ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜோட ஷோரூமுக்கு வராங்க. வந்து இந்த மாதிரி மனோஜை தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி பயங்கரமா சிரிக்கிறாங்க, பயங்கரமா நக்கலா பேசுறாங்க. என்ன மனோஜ் இந்த அமெரிக்க கனவு எல்லாம் அப்படியே புஸ்வானம் ஆயிடுச்சு. என்ன அந்த அமெரிக்க பொண்ணு வந்து ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்குமே. ஏன்னா என்னோட நடிப்பு அப்படியே அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் அப்படியே அந்த அமெரிக்கக்காரியை நம்பிட்டு இந்த மாதிரி போயிட்டா. அதாவது இந்த ஜென்மத்தில் வந்துட்டு உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். அது அப்படிதான், இதை மாற்றவே முடியாது. நான் ஒன்று விடவே மாட்டேன். அதுக்காக நான் எந்த இலைக்கு போவேன், எவ்வளோ வேணாலும் போய் சொல்வேன். ஸோ இது வந்துட்டு சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். நீ இன்னுமே வந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா அதோட அடி வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் செய்வேன். ஜட்ஜ் முன்னாடி போயிட்டு இன்னுமே பயங்கரமா அழுது நடிச்சு இந்த மாதிரி இல்லாத புள்ளாத விஷயங்கள்லாம் சொல்லுவேன். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னனோ அதே மாதிரி இன்னுமே சொல்லுவேன். அந்த ஜட்ஜுமே நான் ஏதாவது அழுதுட்டு சொன்னேன் அப்படின்னா அதை அப்படியே நம்பிட்டு இந்த மாதிரி எனக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்லுவார். அதனால பாத்துங்க இப்படிலாம் நடக்கும். அதனால இனிமேலாவது கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்லரமா இவ்வளவுதானே, இன்னும் வேற ஏதாவது இருக்கா, சொல்ல வேண்டியது ஏதாவது இருந்தா கூட சொல்லிக்க, அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க முன்னாடி ரோகிணி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாங்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை மட்டும் நான் ஜட்ஜிட்ட கொடுத்தேன் அப்படின்னா நாங்க என்ன டைவர்ஸ் கேட்கறது, அவரே இந்த மாதிரி டைவர்ஸ் கொடுத்துருவாரு. அவருக்கும் தெரியல நீ யார் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லியுமே அதை கேட்ட ரோகிணியா அடங்கொய்யால இதனடா புதுவித அப்பா இருக்கு, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.